வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான நம்ம சில்லி மஷ்ரூம் பண்ண போகிறோம். இது நம்ம வீட்டிலையே எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே ஈஸி, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபி. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நான் வந்து இந்த ஒயிட் பட்டன் மஷ்ரூம் சொல்லுவாங்கள்ல, அதுதான் நான் வாங்கியிருக்கேன். அது வந்து ஒரு 2 கப் இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிடணும். ரொம்ப நேரம் நீங்கள் வந்து மஷ்ரூமை தண்ணியில் ஊற போட்டுறாதீங்க. ஏன்னா நேச்சுரலாகவே மஷ்ரூமில் வந்து உங்களுக்கு வந்து தண்ணி இருக்கும். அதனால் நீங்கள் டக்குன்னு தண்ணியில் ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் ஒரு நல்ல ஒரு வைப்ஸை வச்சு நல்லா நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போது மஷ்ரூமை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்கு வந்து மாவு ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் நம்ம மைதா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தனி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ அதுக்கப்புறமா நம்ம மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உப்பு வந்து ரொம்ப வேண்டாம், ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்குவோம். ஏன்னா இந்த மஷ்ரூமில் வந்து சேர்றதுக்காக. இப்போ இதை வந்து நம்ம வந்து கெட்டியாக, அதாவது ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப கெட்டி இல்லாமல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மஷ்ரூமில் வந்து ஒட்டணும். ஸோ நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேருங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி கட்டிப்படாமல் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கவனமாக நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணணும். ரொம்ப நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாவு வந்து மஷ்ரூமில் வந்து ஒட்டாது. ஏன்னா மஷ்ரூம் வந்து ஆல்ரெடி வலுவலுன்னு தான் இருக்கும். அதனால் மாவு வந்து ஒட்டாது. அதனால் நீங்கள் வந்து கரெக்டான பக்குவத்தில் நீங்கள் வந்து மாவு கலந்து வச்சுக்கோங்க. நம்ம இதில் தான் டிப் பண்ணி நம்ம வந்து மஷ்ரூமை வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து நான் எல்லா மஷ்ரூமையும் போட்டுட்டேன். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம வந்து எண்ணெயில் வந்து டீப் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ், அதாவது ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மஷ்ரூம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் ரொம்ப ஒல்லியாக கட் பண்ணிடாதீங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது. கொஞ்சம் நீங்கள் எடுத்து சாப்பிட்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்து எடுத்தாச்சு. பேனில் வந்து நம்ம 1 டீஸ்பூன் நம்ம 2 டீஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் வந்து 1 டீஸ்பூன் நம்ம வந்து கார்லிக்கும் இஞ்சியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் நம்ம வந்து க்ரீன் கேப்சிகம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து வெங்காயத்தாளில் உள்ள வெங்காயத்தையே நான் வந்து நறுக்கி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து வெங்காயம் வந்து ஒரு சின்ன மீடியம் சைஸ் ஆனியன் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா நம்ம வந்து வதக்கிடலாம். இது வந்து ரொம்ப வேக வேண்டாம், லைட்டாக வதங்கினா போதும். இப்போ வந்து நம்ம சாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து சோயா சாஸ் வந்து 2 டீஸ்பூன் நம்ம வந்து சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறமா வினிகர் வந்து 1 டீஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். வினிகர் ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம், 1 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறமா இது வந்து நம்ம சில்லி தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் ரெட் சில்லி சாஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா டொமேட்டோ சாஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம சாஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து சிம்மில் தான் வச்சுக்கணும், இல்லாட்டி ஒரு மாதிரி கருகிரும். அதுக்கு வந்து நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஜீனி வந்து 2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறமா மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம வந்து தண்ணிலாம் நம்ம எதுவும் சேர்க்க வேணாம். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கிரேவி மாதிரி செய்யலை, ட்ரை தான் நான் பண்ணுறேன் இன்றைக்கி. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற மஷ்ரூமை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போது இந்த வறுத்ததெல்லாம் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த சாஸோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து சப்பாத்திக்கோ நானுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே டைம் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு புலாவுக்கு இது நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும்.
அதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து ஈவினிங் கூட ஸ்நாக்காக கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதிலே வந்து சப்பாத்தி ரோல் கூட நீங்கள் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. செஞ்சு நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே நம்ம விட்டுட்டோம்னா அந்த சாஸ்லாம் உள்ளே இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக நம்ம வந்து நறுக்குன வெங்காயத்தாள் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அதை போட்டுட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு சூப்பரான சுவையான சில்லி மஷ்ரூம் நமக்கு தயாராகிருச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.